மண்மரபு நேயர்களுக்கெல்லாம் வணக்கம். நம்மோட இருக்கிறது விஜய் சாமுண்டீஸ்வரி. இப்போ இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து பல விஷயங்களை தமிழில் நமக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சேனல்ல. வணக்கம் மேடம். இன்னைக்கு நம்ம என்ன எடுக்க போறாங்க, நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா வட்டெழுத்து பற்றி சொல்ல போறாங்க. என்ன வட்டெழுத்து அப்படின்றத மேடம் நமக்கு சொல்லுவாங்க. அது எப்படி ஆரம்பிச்சது, எந்த ஆண்டு ஆரம்பிச்சது, அதோடைய வரலாறு என்ன அப்படின்ற நிறைய விஷயங்களை, நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம மேடம் சொல்ல போறாங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. நம்ம அறிவுபூர்வமாக நிறைய விஷயங்களை மண்மரபு நேயர்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். தொடர்ந்து வீடியோக்குள்ள போவோம், வாங்க போகலாம். மண்மரபு நேயர் அனைவர்களுக்கும் வணக்கம். நாம தொடர்ந்து தமிழையை பார்த்தோம், இப்ப வட்டெழுத்தை பார்க்குறோம். தொல் பழங்கால எழுத்தான எப்படி இந்த எழுத்துக்கள் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். முதல்ல மனிதர்கள் என்ன பண்றோம், ஒளியை வைத்து, அடுத்தது தன்னுடைய உடல் அசைவுகளை வைத்து, அடுத்தது பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்களை வரைஞ்சு அந்த ஓவியத்தின் மூலமாக நமக்கு ஒரு படத்தை வரைஞ்சு ஒவ்வொரு நிகழ்வையும் விளக்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் எழுத்து வருகிறது. தமிழ் எழுத்து எப்படி நம்ம சென்ற வகுப்புலேயே நம்ம பார்த்துருப்போம். அதனால நம்ம அதை பற்றி சொல்ல வேண்டாம். அப்போ அந்த தமிழ் எழுத்து முறைகளில் இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு மேலே வட்டெழுத்து தோன்றுகிறது. அதாவது எழுத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் வருது, வட்டெழுத்து வருது. வட்டெழுத்து 3ஆம் நூற்றாண்டுலேருந்து தோன்றி கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கு. 10ஆம் நூற்றாண்டே சோழர் காலத்தில் என்ன ஆகுது, தமிழ் எழுத்துக்கள் வருது, வட்டெழுத்தும் தமிழ் எழுத்தும். நடுப்புற பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் எழுத்தும் கலந்து வருது. அப்போ கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு மேலே வட்டெழுத்து தோன்றும் பொழுது இதை ஏன் வட்டெழுத்துன்னு சொல்கிறோம், வளைந்த கோடுகளை உடைய எழுத்துக்களாகவும் வட்டவட்டமாகவும் இருப்பதால் இதனை வட்டெழுத்து என்று சொல்கிறோம். அப்போ வட்டெழுத்து முக்கியமாக எங்கே கிடைக்குது நமக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நடுக்கற்கள்ல நமக்கு நிறைய கிடைக்குது. அப்போ நடுக்கற்கள்னா என்ன, போரில் இறந்து இல்லை ஒரு ஆணிரை கூட்டத்தை காத்து கொண்டிருக்கிற வீரர்கள், அவரை தாக்குறதுக்கு ஒரு புலி வருது, அந்த ஆணிரைனா பசு கூட்டங்கள், அதை காப்பாத்துறதுக்காக அவர் என்ன பண்றாரு, அதை காத்து கொண்டிருக்கிற வீரர் அதை கொன்று அந்த ஆணிரைகளை காப்பாத்துக்கிறார். அப்போ அந்த மாதிரி போருக்கு போய் சண்டை போட்டு அங்க இறக்குறார். அப்ப அந்த இறந்தவருக்காக அப்பொழுது அந்த நடுகற்கள் வைத்து, அந்த கற்களில் பார்த்தீங்கன்னா அவர் எதற்காக போனார், அவருடைய அந்த வீரனுடைய பெயர், அவர் எப்படி இறந்தார், அவருடைய காலம், எப்படி புலி குத்தி பட்டாங்கள்னா புலி குத்தி கொல்லும் போது இறந்ததற்காக அந்த வீரனும் இருப்பான், பக்கத்துல பார்த்தீங்கன்னா புலியும் வச்சு அந்த ஈட்டியோட இருக்கும். இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு செய்கையும் இது பண்ணும்போது வீரர்களுக்காக வைக்கப்பட்டது நடுக்கல். இன்னைக்கு நம்ம அந்த அந்த ஒரு வழியில பார்த்தோம்னா இன்றைக்கு நம்ம இறைவனை கும்பிடும்போது பலர் வீடுகள்ல நீங்க பார்த்துருப்பீங்க நடுவீடு என்று ஒன்று இருக்கும். அப்ப அந்த நடுவீடு என்னதான் நம்ம மார்பிள்லேயே இழைச்சி வீடு கட்டினாலும் பூஜை அறை என்று சொல்லக்கூடிய இடத்துல நடுவீடு என்று ஒன்று வைத்திருப்பார்கள். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரமான ஒரு கல்லை வச்சிருப்பாங்க. அதுல உங்களுடைய இப்ப உள்ள மாணவர்கள் பாக்குறீங்களான்னு தெரியல, சிலர் வீட்டுல இன்னும் அவங்க அம்மாக்கள்லாம் பயன்படுத்துவாங்க. மஞ்சளை தடவி அதுல பெருமாளை வைஷ்ணவராக இருந்தால் ராமத்தை போட்டு உள்ள சிகப்பை வச்சு கும்பிடுவா வழக்கம் உண்டு. சிவனை கும்பிடுறவங்க அந்த பட்டையை போட்டு புள்ளி வச்சு அதை குங்குமத்தில் நடுவில் ஒரு பொட்டு வைத்து கும்பிடும் வழக்கம் உண்டு. அந்த நம்ம பழங்காலத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாதி இதம் மதம் என்பது கிடையாது. அப்ப இயற்கையை மட்டுமே வழிபட்டு வந்தோம். முதலில் நாம் வழிபட்டது நடுக்கற்கள், தாய் தெய்வம் தான். பின்னாடிதான் ஒவ்வொன்றா வருது. நம்ம அதை பத்தி பார்க்கணும்னா அதிகமாக நேரம் ஆகும். நாம வட்டெழுத்து பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். அப்ப நம்ம வட்டெழுத்து நடுக்கற்கள்லேருந்து வருது, ஒவ்வொரு வளர்நிலையா வருது. பாண்டியர் காலத்துல வட்டெழுத்தை வளர்க்குறாங்க, சோழர் காலம் வரும்போது அது குறையுது. அப்பெல்லாம் எங்கெல்லாம் வட்டெழுத்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடார்காடு, தென்னார்காட்டு, கோவை, சேலம், இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. நம்ம இதுல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், இந்த மாதிரி போன்ற இடங்களில் வட்டெழுத்து காணப்படுகிறது. எந்த ஆண்டு குறிப்பா சொல்லணும்னா எப்போ வட்டெழுத்து நமக்கு கிடைக்குது? கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்தா கிடைக்குது. 3ஆம் நூற்றாண்டு கிடைக்குது இல்ல, கிடைக்கிறதுங்கிறது கிடையாது, வளர்நிலை பெறுகிறது. தமிழ் எழுத்தில் இருந்து எழுத்து உருமாறி வளர்நிலை அடைகிறது.
இப்ப இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா, நீங்க வந்து ஓலைச்சுவடியில் எழுதும்போது தமிழ் எழுதிய வரி வடிவம் கீறல் கீறலாக எழுதும்போது இதுவா இருக்கணும் போது அதுல இருந்து கொஞ்சம் அது வளருது. அது எழுத்துடைய மாற்றம். இப்ப மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி எழுத்தினுடைய பரிணாம வளர்ச்சி என்று சொல்வது அந்த முதல்ல ஒளி, அடுத்தது சைகை, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாறை ஓவியம், அதை வச்சு மொழி உருவாகுது, எழுத்து உருவாகுது. நம்ம மொழி தான் தொன்மையான தொல்பழங்கான மொழி. அப்ப தமிழ்ல வருது. அந்த தமிழிலிருந்து இது கிமுக்கு முன்னாடி இருக்கு. தமிழ் இது எழுத்து வந்து கிமு கிபிக்கு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து வருது. அப்ப அந்த இடைப்பட்ட அந்த அது வரைக்கும் தமிழ் எழுத்து தான். 3ஆம் நூற்றாண்டுல இருந்து வட்ட எழுத்து உருவாகுது. அப்ப அதுக்கப்புறம் வரக்கூடியதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கால இதுக்கும் முதல் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு இந்த மாதிரி அது அந்த வளர்நிலை பெற்று கடைசியாக இப்போ நாம வந்து தமிழ் எழுத்து வந்தும் நாம இன்னைக்கு தமிழ் இப்ப படிக்கிற தமிழுக்கும் நாங்க படிச்ச தமிழுக்கும் அந்த எழுத்துக்கள் வித்தியாசம் இருக்கிறது. அதை நான் எழுதும் போது எப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கு. இப்படித்தான் வட்டெழுத்து வளர்ந்தது என்பதை கூறிக்கொண்டு நாம் எழுத்து பயிற்சிக்கு செல்வோமா? வாங்க, வீடியோ தொடர்ந்து பாருங்க. நன்றி. நாம் எழுத்து பயிற்சிக்கு இப்பொழுது செல்வோம். மாணவர்களே, நாம் வட்டெழுத்து பயிற்சியை பார்க்கலாமா? நம்ம வந்து இதற்கு மண்மரபு நேயர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த எழுத்துக்களின் தொன்மையை அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்வதற்காக ஒரு சேவையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு நம்ம நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிட்டு நாம வட்டெழுத்த ஆரம்பிக்கலாம். நீங்கெல்லாம் தமிழ் எழுதுனீங்க பாருங்க, அந்த மாதிரி எழுதுறதுங்கிறது கஷ்டம். அதாவது வளைந்த கோடுகளை கொண்டும் வட்டமாக இருப்பதாலும் வட்டெழுத்துன்னு சொல்றோம். நான் வட்டெழுத்தை பத்தி ஒரு சிறு விளக்கத்தை சொன்னேன். 8, 9ஆம் நூற்றாண்டுலாம் பார்த்தீங்கன்னா செப்பேடுகள்ல வந்து புள்ளி வச்சு எழுதப்பட்ட வட்டெழுத்து செப்பேடுகள் இருக்கு. ஆனா நாம கல்வெட்டுகளை தமிழில சொன்ன மாதிரியே கல்வெட்டுகளில் அந்த மெய்யெழுத்துகளுக்கு புள்ளி இருக்காது. அப்போ உயிரெழுத்துகள் எத்தனை நமக்கு சொல்லுங்க? 12. ஆனால் தமிழிலையும் சரி வட்டெழுத்துலையும் சரி 11 உயிரெழுத்துக்கள் தான் உண்டு. ஔ என்பது கிடையாது. ஐ என்பது 5ஆம் நூற்றாண்டில் நமக்கு திருநாதர் குன்றில் கிடைக்கிறது. வட்டெழுத்து தமிழ் எழுத்து எல்லாம் கலந்து வருது. 5ஆவது நூற்றாண்டுல தான் ஐ கிடைக்கிறது. அப்புறம் வந்து நம்ம பார்க்கும்போது இது மட்டும்தான் கிடைச்சதா? நான் சொன்னது திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, கோவை, மதுரை, தர்மபுரி, வடார்காடு, தென்னார்காடு இந்த இடங்களில் தான் கிடைத்ததா? இல்லை. கர்நாடக மாநிலத்தில் கோலார் பகுதியிலும் வட்டெழுத்து கிடைக்கின்றது. மலபார் பகுதியிலும் வட்டெழுத்து கிடைக்கிறது. மலபார் என்பது என்னங்க? நம்ம சொல்றோம் இல்லையா, பக்கத்து மாநிலமான கேரளா, அங்கும் வட்டெழுத்து கிடைக்கிறது. மலபார் பகுதியிலையும் இருக்கு, கோலார்லையும். கோலார் பகுதி என்பது கர்நாடக மாநிலத்தில், அங்கும் நமக்கு வட்டெழுத்து கிடைக்கின்றது. அப்போ அந்த ஒவ்வொரு வளநிலை மாற்றத்துக்கு ஏற்ப எழுத்து மாறுபடும். அது வந்து நாம பார்க்கலாம். அப்படி 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு என்று நூற்றாண்டுகளை கடந்து வளர்நிலை பெற்று எழுத்துக்களில் வளர்ச்சி பெற்று இன்றைய நாம் தமிழ் எழுத்துக்களை எழுதுகின்றோம். அப்ப செப்பேடுகள்ல வட்டெழுத்துல என்ன இருக்கு? புள்ளி இருக்கு. கல்வெட்டுகள்ல புள்ளி கிடையாது. ஏன்னா அந்த ஒரு எழுத்தை எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து இது வந்து ஒரு புள்ளி வைக்கிறோம் அப்படின்னா அதை உளிய வச்சு செதுக்கும் போது இந்த சின்னதா வட்டமா இதுவாகாது. ஒரு வட்டத்துக்கு செதுக்கும் போது சில்லி தெரிச்சு இப்படி உடஞ்சிரும். அதனால நாம என்ன பண்றோம்னா கல்வெட்டுகளில் தமிழ் கல்வெட்டாக இருந்தாலும் வட்டெழுத்து கல்வெட்டாக இருந்தாலும் புள்ளி இருக்காது. நாம் தான் புள்ளி வைத்து படித்து கொள்ள வேண்டும். அப்ப நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப வந்து நம்ம வந்து கல்வெட்டுல இருக்கு, செப்பேட்ல இருக்கு, எடுத்த உடனே எழுதுனாங்களா? கிடையாது. முதலில் பனை ஓலையில் எழுதிய பிறகுதான் அதுல எழுதும் போதே என்ன சொல்லுவாங்க? இதனை கல்லிலும் செம்பிலும் வெட்டுக. கல்லிலும் செம்பிலும்னா வெட்டுக என்னன்னா கோவில்ல வெட்டுறது, மலைப்பாறையில வெட்டுறது, இதெல்லாம் வந்து நடுக்கற்கள்.
சொன்னேன்னா, வட்டெழுத்து தோன்றிய காலத்துல நடுகற்கள் வீரர்களுக்காக வைத்தார்கள். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வட்டெழுத்துல தான் அந்த வீரனுடைய பெயரு, அவன் எந்தக்காக போனா, போர்ல போய் இறந்தானா, இல்ல ஆணிரை காக்கும் போது இறந்தானா, புலிக்குத்தி இறந்தானா அப்படிங்குது. மனிதர்களுக்கு மட்டும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, விலங்கினங்களுக்கும் நடுகற்கள் வைத்திருக்கிறார்கள். அப்ப என்ன விலங்குகளுக்கு? நமக்கு பாதுகாப்பா இருந்து நம்மளை பார்த்துக்கிற நாய்களுக்கு வச்சிருக்காங்க. கல்வெட்டாக வெட்டுகிற அனைவரும் கல்வி அறிவு பெற்றிருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அப்ப எப்படி வெட்டுவாங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருது, அப்படிதானே? காமிக்கிறேன் பாருங்க எப்படி வெட்டுவாங்கன்னு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு வார்த்தைகள் வடிக்கிறாங்க அப்படின்னும் போது நான் தமிழில் எழுதுறேன். அப்புறம் வந்து நம்ம வட்டெழுத்து எழுத்து பயிற்சி வரும்போது அந்த வார்த்தைகள் சொல்றேன். இப்போ வந்து கண்ணன், இது வந்து கண்ணன் இருக்கும். இதே மாதிரி இப்ப நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி செங்காவி கொண்டு வரைந்து விடுவார்கள். ஓலையில எழுதுனத, ஓலை என்பது என்ன, பனை ஓலையை கையில் வைத்து கொண்டு பார்த்து இதே மாதிரி வரைஞ்சிருவாங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் சிற்பி வந்து அதனை செதுக்கும் போது என்ன பண்றான், இது ஏற்கனவே வரையப்பட்டது. இப்போ வந்து இது நான் என்ன சொல்லியிருக்கேன், தமிழிலையும் சரி வட்டெழுத்துலையும் சரி உயிரெழுத்துக்கள் 11 தான், புள்ளி வைத்து இருக்காது. செப்பேடுகளை புள்ளி வச்சு செய்யும் கிடைச்சிருக்குன்னு சொல்றேன். அதே மாதிரி ஓலைச்சுவடிகளை புள்ளி வச்சு எழுத மாட்டாங்கன்னு இல்லை, ஓலைச்சுவடிகளை புள்ளி வச்சு எழுதிய ஓலைச்சுவடிகளும் இருக்கு. பின்னால வரும்போது ஏன் வந்து அந்த புள்ளியை குறைக்கிறாங்க, என்னடமா நீங்க வட்டெழுத்துன்னு ஆரம்பிச்சுட்டு ஓலைச்சுவடியை பத்தி சொல்றீங்கன்னு சந்தேகம் வரலாம். ஆனா ஓலைச்சுவடியிலிருந்து தான் நாம் எழுதுகிறோம், அதனால மூலத்தை நாம் இங்கு கூற வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். அப்ப அது எழுதும்போது புள்ளி வைக்காத ஓலைச்சுவடி இப்பெல்லாம் பாக்குறோம் இல்லைன்றோமே, அப்ப புள்ளி வச்சு எழுதுனா ஓட்டையாயிடும் அப்படின்றத நினைக்கிறோம். அது இல்லை, புள்ளி வைத்து எழுதும் போது என்னன்னா, அவங்க வந்து வரிசலா இப்படி எழுதும்போது, நீங்க எழுதும்போது நோட்டு நகருதா, உங்க எழுது கருவி என்பது பேனா, எது நகருது? நம்ம கைதான் நகர்ந்துகிட்டே போகுது. புரியுதுங்களா? எழுது பலகையானது ஓரிடத்திலே இருக்கிறது, இது வந்து எழுது கருவி, இதுதான் நகருது. ஆனா ஓலையில் நாம் எழுதும்போது, நோட்ல எழுதினாலும் சரி போர்டில் எழுதினாலும் எதுலையும், ஆனா ஓலையில் எழுதும்போது அந்த ஓலையானது மோதிர விரல் 2 விரலுக்கு நடுப்புற, ஆள்காட்டி விரல் சுண்டு விரலுக்கு நடுப்புற அவங்க இந்த இதை இப்படி பிடிப்பாங்க, தெரியுதுங்களா? இந்த 2 விரல் இப்படி வந்து பிடிச்சிருப்பாங்க அந்த பனை ஓலை என்பது. அப்போ இங்க கட்டவரல்ல ஒரு ஓட்டை போட்டு அதுல எழுத்தாணியை கொண்டு சொருகி எழுதுவார்கள். அப்படி எழுதும்போது பாத்தீங்கன்னா, அந்த எழுதும்போது இப்ப கான்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, கண்ணன் கா எழுதுறேன்னா அந்த எழுத்து போயிடும். அடுத்தது இன்னுக்கு எழுதுறேன், அது நவுந்துரும், நாக்கு நவுந்துரும். அப்ப இன் எழுதுவோம். அப்ப ந என்று எழுதிய உடனே அந்த ஓலையானது நகர்ந்து விடும் இடது பக்கம். அப்ப அதை திரும்பி வலது பக்கம் எடுத்து அதனை புள்ளி வைத்து அப்புறம் திரும்பி நம்ம அடுத்த கண்ணனுக்கு ந எழுதி போனதும் இன்னுக்கு எழுதிட்டு அது இடது பக்கம் நகர்ந்ததும் திரும்ப வலதுபுறம் எடுத்து புள்ளி வைக்கும்போது கால விரயம் ஏற்படுகிறது. ஆரம்பத்தில் ஓலைச்சுவடியில் புள்ளி வைத்து எழுதினார்கள், இத கால விரயம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வரி எழுதுறோம், இங்க புள்ளி வச்சு எழுதுறோம்னா அடுத்த வரி நெருக்கமா இருக்கும். இங்க எழுதும்போது இது நான் இங்க புள்ளி வைக்கிறேன்னா இந்த எழுத்தோட அது வந்து தொட்டும் போது அந்த எழுத்து சரியா புரியாம இருக்கும். அதனால கால விரயத்தை போக்குவதற்கும் அதிக வரிகள் எழுதுவதற்குமாகத்தான் அவங்க புள்ளி வைக்கிறத நிறுத்தினாங்க. எதுல? ஓலை சுவடியிலே அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அந்த ஒரு கருத்தையும் இங்க நான் தெரிவிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த கல்வெட்டு தெரிஞ்சவங்க இந்த ஓலையில எழுதினவங்க ஓலையில எழுதி இதை பார்த்து இப்படி எழுதிடுவாங்க. அதுல வந்து சிற்பி வந்து அதை செதுக்கக்கூடிய சிற்பி கல்வி அறிவு பெற்றவராகவும் இருக்கலாம், பெறாதவராகவும் இருக்கலாம். நான் அந்த காவி வண்ணத்துல எழுதினதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு, அவருடைய வேலை ஒளியை கொண்டு வர போறார். அதுல வச்சு அந்த எப்படி அந்த காவி வண்ணத்தில் வரையப்பட்டிருக்கிறதோ அது மேலேயே வச்சு இப்படியே அடிச்சுக்கிட்டே வந்துடுவார். அதனால கல்வெட்டை பொறித்தவர்கள் கல்வி அறிவு பெற்றவராகவும் இருக்கலாம், பெறாதவராக இருக்கலாம். எல்லாரும் பெற்றிருக்கணும் இல்லை, ஒளியா அவனுக்கு செதுக்க தெரிஞ்சா போதும் அப்படிங்கிறதுக்காக
அந்த ஒரு இதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இப்போ நாம எழுத்து பயிற்சிக்கு போகலாம். இது தமிழை போன்ற வட்டெழுத்திலும் 11 உயிரெழுத்துக்கள் தான். உயிரெழுத்துக்கள் 12 இல்லைங்களா? ஆயுத எழுத்து 1, ஆயுத எழுத்தும் கிடையாது. அவு என்கிற எழுத்தும் நமக்கு கிடையாது. தமிழை போன்று உயிரெழுத்துக்கள் வட்டெழுத்திலும் 11 தான். இப்போ நம்ம எழுத்து பயிற்சிக்கு போலாமா? வாங்க, எல்லாரும் நோட் எடுத்துக்கோங்க, எழுத ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம என்ன எழுத போறோம்? உயிர் எழுத்துக்கள் எழுத போறோம். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12ன்னு சொல்லுவீங்க. ஆனா தமிழ் எழுத்துலையும் வட்ட எழுத்துலையும் 11 உயிர் எழுத்துக்கள் மட்டுமே. அதை நல்லா புரிஞ்சுக்கணும், பின்னாடி தான் வருது. சரிங்களா? அப்போ நாம அந்த உயிர் எழுத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். இப்போ நம்ம தமிழில் ஆ எழுதுனதை பார்த்துருப்போம். அப்போ அதையும் ஒரு உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் தொட்டு செல்கிறேன். இது தமிழில் அ. அப்போ அடுத்தது வளர்நிலையில் வரும்போது வட்டெழுத்துல அ என்பதை எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வரிசையெல்லாம் எழுதலாம். ஒரு எழுத்து வளர்ச்சியை மட்டும் காமிச்சிட்டு நம்ம வரிசையெல்லாம் எழுதலாம். இது வட்டெழுத்து அ, இப்படியும் இருக்கும். அ என்பது இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சில இடங்கள்ல இப்படி இருக்கும், சில இடங்கள்ல இப்படி இருக்கும். இது நம்ம எப்படி எழுதுறோம்னா, இது எழுத்து அமைதி. இந்த எழுத்து அமைதியை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வளர்ந்துதான் அடுத்தது நமக்கு அ அப்படிங்கிற தமிழ்ல எழுத ஆரம்பிக்கிறோம். இதுவும் அதான். இது தமிழ் எழுத்து, அதனால இங்க போடுறேன். த அப்படின்னு போடுறேன். அப்படின்னா தமிழ் எழுத்துன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களா. இது வட்ட எழுத்துல அ. வ போட்டு அ போட்டிருந்தேன்னா தமிழ் எழுத்துல அ இப்படி இருந்தது, வட்ட எழுத்துல இப்படி இருக்கு. வட்ட எழுத்து அ, வளநிலை பற்றி இன்றைய படிக்கக்கூடிய தமிழ்ல வரக்கூடியது இது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு எழுத்தாக வளர்ந்து நாம் இன்று படிக்கக்கூடிய தமிழை படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ உயிரெழுத்த வரிசையாக நாம பார்க்கலாம். சரியா? எல்லாம் எழுதுறீங்களா? அழிச்சிடலாமா? இது ரெண்டுமே ஆதான். ரெண்டுமே அதான். இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும். பார்த்துக்கோங்க. ஆ, இது என்னது? அ, இது ஆ. முடிச்சிட்டோமா? இப்ப அடுத்த எழுத்து என்ன பார்க்க போறோம்? இ. இ எப்படி இருக்கு பாருங்க. இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும். இது இரண்டும் இ. அ, ஆ, இ. இது நீங்க நம்ம எழுதுறத புரிஞ்சுக்கணும். இதே மாதிரியே அடுத்தது ஊக்கு வரும். ஊக்கு வரும்போது வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப இது இந்த ஈன்னும் போது இந்த இடத்துல இப்படி சுழிச்சு வரும். சரிங்களா? இந்த மாதிரி வரும். இது அ, ஆ, ஆங்கிறது இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். அதுக்காக இந்த இடத்துல மட்டும் இதுவும் ஆதான், இதுவும் ஆதான். இதே மாதிரி நான் வரேன். இது அ, ஆ, இ. எழுதியாச்சா எல்லாரும்? அழிச்சிடலாமா? அடுத்ததுக்கு போலாமா? ஈட்டி, ஈசல் சொல்றோம் இல்லைங்களா? ஈதல், ஈதல்னா நான் கொடை கொடுக்கறது, ஈதல். அதை
அந்த ஈ, வட்டெழுத்து ஈ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உ, இது உ, இப்படி வர்றது உ. அப்படி வந்து மேலே கொஞ்சம் சாய்வாக செல்ல வேண்டும். சரி, உ இல்லை இன்னொரு மாதிரியும் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னொரு ஊங்கிறது ஒவ்வொரு வளர்நிலையில் மாறும். இது ஆரம்ப கட்டம். நான் சொன்னேன் பாருங்க, இப்படியும் போடலாம், இப்படியும் போடலான்ற மாதிரி ஊ இப்படியும் இருக்கும். நான் பார்த்தேம்மா கல்வெட்டில் வேற மாதிரி இருக்கு, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அந்த ஊ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கலாம். எப்படி வந்துனாக்கா பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து இப்படியும் இருக்கும். இந்த எழுத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வர வர ப வ இந்த ஊ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். அதாவது நமக்கு அந்த இது ஊவா இருக்குமா, பாவா இருக்குமா, வாவா இருக்குமா, சிறு சிறு வேறுபாடுகளை நாம் அறிய வேண்டும். அந்த வேறுபாடுகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம இது பண்ணலாம். இது ஊ, இதுவும் ஊ தான். அது வந்து கொஞ்சம் இப்படி வந்து வளைஞ்சி இப்படி இருக்கும், அது மாறும். நம்ம இதை விட்டுருவோம், நம்ம இந்த மாதிரியே பார்க்கலாம். உங்களுக்கு வேறுபாட்டை காமிப்பதற்காக இதை வந்து எழுதினேன். இன்னும் சில இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுல பாத்தீங்கன்னா ஊங்கிறது வந்து இதுவும் ஊதான், இந்த மாதிரியும் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிலது இப்படி போய் இப்படி வளைஞ்ச மாதிரியும் வரும். இதுவும் ஊதான். இப்ப நாம 3 வித ஊவை பார்த்திருக்கிறோம். உரல் சொல்றோம் இல்லைங்களா, உண்டு அப்படின்ற வரக்கூடியதுல ஊ இப்படிதான் இருக்கும், இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும். நாம எழுத்தமைதி என்னங்கிறத பார்த்து நாம அந்த வார்த்தையை படிக்கும் போது இது ஊவா இருக்குமா, பா வா வா வா, பாவுக்கு உரிய வளைவு என்ன, நம்ம அடுத்தடுத்த நம்ம பார்ப்போம். அப்போ வந்து நான் அந்த வேறுபாட்டை சொல்றேன் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். நல்லா குறிச்சுக்கோங்க. இது ஈ ஊ இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும். சரிங்களா? 3 இதையும் எழுதிட்டீங்களா? எழுத்து வேறுபாடு தெரிவதற்காக எழுதிட்டீங்களா? இப்போ இதை அழிச்சிடலாம், அடுத்ததுக்கு நம்ம போகலாம். இப்படி போட்டா ஊ ஊ. இப்போ வந்து இது வந்து பின்னாடி வரும்போது நான் சொல்வேன். இந்த இது வந்து எப்படின்னா வட்டெழுத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு பேரு துணைக்கால். இப்ப வட்டெழுத்துல எழுதியிருக்கும் போது எப்படி எழுதியிருப்பாங்க, ஊ போட்டு துணைக்கால் மாதிரி இருக்கும். அது வந்து துணைக்கால் போட்ட மாதிரி இருந்தால் அது நெடிலுக்கு ஊங்கிறதுக்கு. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக இங்கே காமிக்கிறேன். ஊ. அடுத்தது என்னென்ன பார்த்துருக்கோம், அ ஆ இ ஈ உ ஊ பார்த்துட்டோம். இப்போ ஏ எழுத போகிறோம். அப்போ ஏன்னும் போது அதில் குறில் நெடில் வித்தியாசம் என்பது தமிழ் படித்த மாணவர்களுக்கெல்லாம் தெரியும். ஏக்கும் உள்ள வித்தியாசம் உட்பெரு புள்ளி பெருமை. அப்ப குறில் என்று கூறினால் அந்த ஏக்கு ஒரு புள்ளியை வச்சோம்னா அது குறிலாகவும், புள்ளி இல்லை என்றால் நெடிலாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எகர ஒகர இயற்கையும் அற்றே. புரியுதுங்களா? எகர உயிர் எழுத்துக்கள்ல எகரத்துக்கும் ஒகரத்துக்கும் உள்ள வித்தியாசம். எகர ஏகாரம், ஒகர ஓகாரத்துக்கு உள்ள வேறுபாட்டை நமக்கு தெரிவிப்பது என்ன, புள்ளிதான். ஆமா ஆமா, நீங்க தான் கல்வெட்டுல புள்ளி இருக்காதுன்றீங்க, அப்ப எப்படி இருக்கும்? ஆமா, எல்லா எழுத்துலையும் புள்ளி இருக்காது. நாம அந்த வார்த்தையை படித்து பார்க்கும்போது அது ஏன் போடலாமா, ஏ போடலாமா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்றும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம எழுத்தமைதியில வந்து புள்ளி வச்சுட்டாக்கா அது குறில் நமக்கு தெரிஞ்சிடும். கல்வெட்டுல நீங்க வாசிக்கிறீங்க, அப்ப அந்த கல்வெட்டுல புள்ளி இருக்காது. அந்த ஒரு வார்த்தை ஒரு உதாரணத்துக்கு என்றும் அப்படின்னு இருந்தாக்கா
அதை வந்து புள்ளி இல்லாதனால ஏ என்றும் படிப்பீங்களா? வார்த்தை வராது. அப்ப அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது குறியிலாகவா நெடிலாகவா என்று நாம் யூகித்து அதை சரியான பொருள் வருதா அப்படிங்கிறத பார்த்து நாம படிக்கணும். அது வந்து எதுக்கு சொல்றேன்னா, இப்போ எலி, ஏனி, அப்ப இதுல வந்து நம்ம வந்து எகர ஒகர தேக்கை மாற்றே அப்படின்னு சொல்லும் போது உப்பெரு புள்ளி பொறுமைன்னு வருது. அப்ப புள்ளி பெற்றால் குறில், புள்ளி இல்லைன்னா நெடில்ன்றேன். அப்ப வந்து நான் வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு வட்டெழுத்துல ஏ எழுத போறேன், பார்த்துக்கோங்க. அப்ப இது ஏவை குறிக்கிறது. இப்ப ஏ, அப்ப சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பண்ணோம்? புள்ளி எடுத்துட்டா ஏ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இது ஏ. இப்போ இந்த எழுத்து இப்படி இருக்கு, அத நீ நமக்கு நான் வருஷம் வரும்போது பார்த்துக்கலாம் வட்ட எழுத்துல. அப்போ இது வந்து நீ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் புள்ளி இருக்காதுன்னு சொல்லிட்டேன். அப்ப புள்ளி இருக்கான்னா எனின்னு படிப்பீங்க? எனின்னு வார்த்தை இருக்கா? இல்ல இல்ல. அப்போ இந்த இடத்தில் நாம் ஏனி என்று படிக்க வேண்டும். கல்வெட்டுல அதே மாதிரி உங்களுக்கு தெரியறதுக்காக இங்க எழுதின புள்ளி வச்சு, எழுத்து அமைதிக்காக புள்ளி வச்சு எழுதின, புரிஞ்சுக்கோங்க. இப்படி இருந்து லீ இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் மெய்யெழுத்துக்கு வரல, உயிர்மை எழுத்துக்கு வரல. அதனால வட்ட எழுத்துல அந்த எழுத்து நமக்கு தெரியாது, அதை இப்போ விட்டுருவோம். அப்ப இந்த மாதிரி இருக்கு. அப்ப இதை எப்படி படிப்பீங்க, இதை எப்படி படிப்பீங்க? ரெண்டுலையுமே புள்ளி இல்லைன்னும் போது இதை எனின்னு படிப்பீங்களா, இதை எலின்னு படிப்பீங்களா? அப்போ இந்த இடத்துல இப்படி இருக்கும்போது இதுல புள்ளி இருந்தாலும் புள்ளி இல்லைன்னா அந்த லீன்ற எழுத்துக்கு ஏலி வராது. அப்ப அது எலி, ரேட், அதை குறிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நீ இருந்ததுன்னா இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த வார்த்தை வித்தியாசத்துக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லைங்களா, குட்டி பசங்க இல்லையா, உங்களுக்கு அது தெரியணும் இல்லையா, அதற்காக. ஏன்னா நம்ம புதுசா இதை கத்துக்கிறோம். இதுலேருந்து வளர்ந்து வந்த தமிழ் தான் நாம இன்னைக்கு எழுதுறோம், படிக்கிறோம், தேர்வு எழுதுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா தொல் பழங்கால எழுத்தை நாம் எதற்காக கற்கிறோம்? அடுத்த சந்ததியினர் நீங்க போனீங்கன்னா அங்க கல்வெட்டை பாழ் பண்ணக்கூடாது. ஒரு ஆலயத்துக்கு செல்கிறீர்கள், அங்க ஆலயத்துல உள்ள கல்வெட்டுகளை உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க பாட்டியா இருக்கலாம், உங்க அத்தையா இருக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க, அம்மா கிட்ட இனிமே சொல்லுங்க, கோவிலுக்கு செல்லும் போது கையில் ஒரு சிறு துணியை எடுத்து செல்ல வேண்டும்னு. ஏன்னா துர்க்கைக்கு விளக்கு போடுறேன்னுவாங்க, அங்க விளக்கு போடுறேன்னுவாங்க, ராவு காலத்துக்கு விளக்கு போடுறாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சுவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திரியை திரிச்சு ஏத்திட்டு அந்த கருப்போட இதை வச்சுட்டு எண்ணெயோட இப்படி வச்சு, ஏன்னா அவங்க போட்டுக்கின்ற ஆடை வீணாக கூடாது. கோவில் தானே, சுவரு தானே, நமக்கு என்ன நம்ம வீட்டு சுவரா? நம்ம வீட்டு சுவருன்னா அடிச்சா பண்ணுவோமா, பெயிண்ட் அடிக்கணும்னு பண்ண மாட்டோம்ல. பொது சொத்துல வந்து என்ன பண்றாங்க, இப்படி தொடச்சிட்டு கையை இது பண்ணிட்டு கீழே ஏதாவது இருந்தாங்க அதை எடுத்து தொடச்சு போட்டு போயிடுவாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும், உங்க அம்மாவோ மற்றவங்க யார் போனாலும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒரு துணி எடுத்துட்டு போகணும். அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுல அது வந்து எண்ணெய் பிசுக்கா இருந்து படிஞ்சுன்னா அந்த கல்வெட்டு எழுத்துக்கள் அழிவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம திரும்பி பார்க்கணும், படிக்கணும்னா என்ன பண்ணணும், ஓடணும், தேய்க்கணும், கழுவணும், சிதையும். மாணாக்கர்களிடம் இந்த விதையை, நல்ல எண்ணத்தை விதைத்தால் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அடுத்தடுத்த சந்ததிக்கு உங்க கண்ணுல படுற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு விழிப்புணர்வா நீங்க பேசணும். அதற்காக தான் இது வந்து ஒரு கூடுதல் தகவலாக நான் இங்க சொல்றேன். அப்ப வந்து எகர ஒகர தேக்கையும் அற்றே, மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல். மெய்யெழுத்துனாலே புள்ளி, எகர ஒகர தேக்கையும் அற்றே. உயிரெழுத்துக்கள்ல எகரமும் ஏகாரத்திற்கும் ஒகரத்திற்கும் ஓகாரத்திற்கும் வேறுபாடு காட்டுவதற்கு எழுத்தமைதியில் புள்ளி வைப்போம், கல்வெட்டில் புள்ளி இருக்காது. நாம் அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றால் போல் படிக்க வேண்டும். இப்ப பாருங்க, எழுத்தமைதிக்காக நான் வச்சுட்டேன். இது என்னது, புள்ளி வச்சிருந்தீங்கன்னா உப்பெரு புள்ளி பெருமைன்னு சொல்றோம். அப்ப புள்ளி வச்சுட்டோம்னா இது எலின்னு பிடிச்சிடுறோம். அப்ப இது புள்ளி இல்லாம வச்சா இது ஏனி, இது ஏ, இது ஏ, அவ்வளவுதான். உங்களுக்கு வித்தியாசத்தை காமிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை எழுதினேன். பின்னாடி நம்ம எல்லா எழுத்தையும் எழுதும் போது பார்க்கலாம், சரிங்களா? இப்போ நாம என்ன எழுதியிருக்கோம் இது வரைக்கும்,
அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ. எழுதிட்டோமா? அழிச்சிடலாமா? ஐ என்ற எழுத்துக்கு செல்வோமா? ஐ. ஐ என்ற எழுத்து எப்பொழுது கிடைக்கிறது? 5ஆம் நூற்றாண்டில் திருநாதற்குன்றில் தான் நமக்கு கிடைக்கிறது. ஐ. இது இப்படியும் இருக்கும். சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் இருக்கும். இதுவும் ஐ தான், இதுவும் ஐ தான். இந்த வேறுபாடு தெரியுதா? சில இடத்துல இப்படி இருக்கும், நேரா இப்படி வளைஞ்சும் கோடு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது ஐ. ஐவர், ஐந்து, அதெல்லாம் எழுதுறோம் இல்லைங்களா? அதற்கான எழுத்து. அடுத்தது நாம ஓ எழுத்தை பார்க்கலாமா? புள்ளி வச்சா ஓ, புள்ளி வைக்கலனா ஓ. ஔ என்ற எழுத்து தமிழிலும் கிடையாது, வட்டெழுத்திலும் கிடையாது. 11 உயிர் எழுத்துக்கள் தான். அப்ப இப்படி தான் இருக்குமா? எப்படியும் இருக்கும். ஓ எப்படி இருக்கும்? ஒன்று இப்படி இருக்கும், இல்லைன்னா இப்படியும் இருக்கும். இதுவும் ஓ தான், இது ஓ. புரியுதுங்களா? இந்த மாதிரியும் இருக்கும், இந்த மாதிரியும் இருக்கும். இது வந்து இது முதல் முறை, இது 2வது முறை. அதாவது ஒவ்வொரு எழுத்தும் மாறும்போது, அப்ப என்னம்மா நீங்க இப்படி போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப நாம மொத்த உயிர் எழுத்துக்களையும் பார்த்து விட்டோம். இப்ப எல்லாத்தையும் வரிசையா எழுதலாமா? ஒவ்வொரு எழுத்தா எழுதினேன். ஒவ்வொரு எழுத்து, சில எழுத்து 2 மாறுபடுறதையும் எழுதி உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். இப்போ உயிரெழுத்தல் 11ஐயும் நாம் எழுதலாம். அழிச்சிடலாங்களா? ஆ ஆ ஈ ஈ. இது தாத்தா வச்சிருக்க கை கொம்பு மாதிரி இல்லை, கைத்தடி மாதிரி இல்லை, வயசானவங்க பிடிச்சிட்டு நடந்து போவாங்களே, அதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஊ 2-3 விதமா இருக்குன்னு நான் எழுதி காமிச்சேன். இங்க ஆரம்பத்தில் எழுதப்பட்டதை மட்டும் நான் இங்கே எழுதுகிறேன். ஏன்னா ஏற்கனவே நீங்க குறிச்சு வச்சிருப்பீங்க. ஊ 3 விதமா இருக்குங்கிறத சொன்னேன், குறிச்சு வச்சுட்டீங்க. இந்த இடத்துல திரும்பி அந்த 3 விதத்தை எழுதல. ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ. அ தமிழ்ல எழுதுறேன் பார்த்துக்கோங்க. ஆ, ஈ, ஈ, ஊ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ. வட்டெழுத்துல இப்பொழுது நாம் உயிரெழுத்துக்களை முடித்து விட்டோம். உயிரெழுத்து மொத்தம் எத்தனை? 12? இல்லை, 11. ஔ என்பது இல்லை, ஆயுத எழுத்தும் இல்லை. அப்ப நாம இத வரிசையா எழுதியிருக்கோம். இப்ப படிக்கலாமா? சொல்றேன் கேளுங்க. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ,
ஏ ஏ ஐ ஓ ஓ. நாம் அடுத்த வகுப்பில் மெய்யெழுத்தை பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. மண்மரபு நேயர்களுக்கு தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன்.